குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். ரொட்டேஷனல் டைனமிக்ஸில் இது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். அது ஏன் இன்ட்ரெஸ்டிங்னா இப்போ சொல்கிறேன். முதல்ல ப்ராப்ளம் என்ன? இந்த ப்ராப்ளம் வந்து 2 டிஸ்க் இருக்குது. டிஸ்க்னா mr²/2 யூனிஃபார்ம் டிஸ்க். ரேடியஸ் r1, ரேடியஸ் r2 விட அதிகம். இது வந்து மாஸ் m1. m1 இஸ் ஆல்சோ பிகர் தென் மாஸ் m2. இப்போ என்ன கொடுத்துருக்குன்னா, this disk is already rotating with initial angular velocity omega ன்னு போட்டு. இந்த disk is not rotating. This is already rotating anti-clockwise. இப்போ இதனுடைய ஆக்சிஸ் வந்து perpendicular to the board, இதனுடைய ஆக்சிஸும் perpendicular to the board. ரெண்டு ஆக்சிஸுமே பார்த்தீங்கன்னா perpendicular to the board இப்படி இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு ஆக்சிஸையும் பிடிச்சிட்டு அந்த டிஸ்க்ஸை we bring them close until they touch. ஸோ இந்த டிஸ்க்ஸ் வந்து டச் பண்ணுறச்சு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ டச் பண்ண வைக்கலாம். இது ஸ்மால் டிஸ்க், இது வந்து பிக் டிஸ்க். இப்போ பாருங்கள், கம்பேர்ட் டு த ஸ்மால் டிஸ்க் இனிஷியலி இது வந்து ரொட்டேட் ஆகலை. இந்த பிக் டிஸ்க் பார்த்தீங்கன்னா இதனுடைய சர்ஃபேஸ் வந்து இந்த திசையில் ஸ்லைட் ஆகுது, அப்படி ஸ்லைட் ஆகுது. ஸோ ஃப்ரிக்ஷன் ஆன் த பிக் டிஸ்க் வில் பி இன் த அப்வர்ட் டைரெக்ஷன். இதை வந்து கிளியராக காமிக்கிறதுக்கு இந்த டயக்ராம் யூஸ் பண்ண போகிறேன். பட் இமேஜின் ரெண்டுமே டச் பண்ணுறது. ஸோ பிக் டிஸ்க் மேலே வந்து ஃப்ரிக்ஷன் வந்து வெர்டிக்கலி அப்வர்ட்ஸ். ஸோ பை நியூட்டன்ஸ் தேர்ட் லா, பிக் டிஸ்க் வில் எக்ஸர்ட் ஆன் த ஸ்மால் டிஸ்க் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃப்ரிக்ஷன் எஃப். ஸோ அந்த ஸ்மால் டிஸ்க் மேலே வந்து ஃப்ரிக்ஷன் இந்த திசையில் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரொவைடிங் எ clockwise torque. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்மால் டிஸ்க் வில் ஸ்டார்ட் ரொட்டேட்டிங் அண்ட் பிக்கிங் அப் ஸ்பீட் in the clockwise direction. At the same time, இந்த டிஸ்க் வந்து ஒரிஜினலி ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இதுக்கும் வந்து ஒரு கிளாக்வைஸ் டார்க் இந்த ஃப்ரிக்ஷனால் கிடைக்கிறது. ஸோ இட் ஸ்டார்ட் ஸ்லோயிங் டவுன். ஸோ இந்த ஒமேகா இதனுடைய வந்து இட் ஸ்டார்ட் ஸ்லோயிங் டவுன், இதனோட ஒமேகா வந்து ஸ்டார்ட் ஸ்பீடிங் அப். ஸோ கேள்வி என்னவென்றால், வாட் இஸ் த ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் திஸ் அண்ட் வாட் இஸ் த ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் திஸ்? ஸோ the final angular velocities ரெண்டுமே ஒரே angular velocityயாக இருக்காது. ஏன்னு கேளுங்க. சப்போஸிங் ஃபைனல் angular velocity ரெண்டுத்துக்குமே வந்து ஒமேகான்னு வச்சுப்போம். இது சர்ஃபேஸில் இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸில், தட் இஸ் ரெம்மில் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துருந்தீங்கன்னா அதனுடைய ஸ்பீடு வந்து r2 ஒமேகா. இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துருந்தீங்கன்னா அதனுடைய ஸ்பீடு வந்து r1 ஒமேகா. r1 வந்து r2வோட அதிகம். அதனால் வந்து இங்கே வந்து டச் ஆகிச்சு அந்த ரெண்டு பாயிண்ட்டும் கம்பேர்ட் டு திஸ் பாயிண்ட் இந்த பாயிண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும். அதனால் தேர் வில் பி ரிலேட்டிவ் ஸ்லைடிங். ஸோ தேர்ஃபோர் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன் எப்போ ஜீரோ ஆகுதுன்னு நம்ம கேட்டால், ஃப்ரிக்ஷன் எப்போ ஜீரோ ஆகுதுன்னா இதில் ரிம்மில் இருக்க ஒரு பாயிண்ட்டும் இதில் ஒரு பாயிண்ட்டும் ரெண்டும் ஒரே ஸ்பீடில் வருதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டும் ஒரே ஸ்பீடில் வந்துச்சுன்னா they will move together. There is no relative sliding, nor is there a tendency for relative sliding. அப்போ வந்து ஃப்ரிக்ஷன் ஜீரோ ஆகிடும். ஃப்ரிக்ஷன் எப்போ ஜீரோ ஆகிடுச்சோ அப்போ இதனோட ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஆகிடும், இதனோட ஆங்குலர் வெலாசிட்டியும் கான்ஸ்டன்ட் ஆகிடும். தட் இஸ் த ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டிஸ். ஸோ த கண்டிஷன் ஃபார் ஃபைனல் ஸ்டெடி ஸ்டேட் இஸ் ரெண்டு ரெம்லையும் ஸ்பீட்ஸ் வந்து ஷுட் பி த சேம். ஸோ த ஃபஸ்ட் கண்டிஷன் இஸ் r1 இதனுடைய ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா1 வச்சுப்போம் இஸ் ஈக்குவல் டு r2 ஒமேகா 2. ஸோ ஒமேகா 2 பார்த்தீங்கன்னா இந்த டிரெக்ஷனில் இருக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் டார்க் ஒமேகா 2. ஒமேகா 1 முதல்ல ஆன்டி கிளாக் வைஸ், இதனால் ஸ்லோ டவுன் ஆகுது. ஆனால் கடைசியில் ரெண்டுமே ஒரே ஸ்பீடால் இந்த திசையில் போயிட்டுருக்கு. ஸோ திஸ் வில் பி ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இஸ் திஸ், that they don't come to the same angular velocity. ஆங்குலர் வெலாசிட்டி பொறுத்தவரையிலையும் பெரிய சக்கரம் ஸ்லோவாக சுற்றினா கூட சின்ன சக்கரம் ஃபாஸ்ட்டாக சுற்றும். செகண்ட் பாயிண்ட், கேன் வி அப்ளை ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன் இன் திஸ் ப்ராப்ளம்? முடியாது. ஏன்னு பாருங்கள், முதலாவது ரெண்டு ஆக்சிஸ் இருக்குது. எந்த ஆக்சிஸ் செலக்ட் பண்ணுவீங்க? இந்த ஆக்சிஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா சப்போஸிங் அபவுட் விச் வி ஹவ் டு டேக் ஆங்குலர் மொமெண்டம், நார்மல் ரியாக்ஷன் அண்ட் that is the force of the support and weight, அதனுடைய torque about this axis will be 0. We are taking both as one system. So friction is internal. So friction கொடுக்குற torque வந்து internal torque.
So angular momentum conservation, we don't worry about internal torque. We have to see what is the net external torque. This is theorem is equal to rate of change of the total angular momentum with respect to time. So this 0 angular momentum is conserved. So force friction வந்து internal. ஆனால் இது மேலே இருக்க forces வந்து external. இது மேலே என்ன forces இருக்குது? The support கொடுக்குற force என்ன போட்டுப்போம், weight இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா since the center of mass of this disc அதனுடைய acceleration is 0. Therefore n plus f is equal to w. So n is equal to w minus f. So n is not equal to w. So about this axis n oda torque and w oda torque cancel ஆகாது. So there is a net external torque. Angular momentum conservation யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இதே மாதிரி நீங்கள் வந்து ரீசன் பண்ணி பாருங்கள். இந்த ஆக்சஸ் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து நெட் எக்ஸ்டர்னல் டார்க் இருக்கும். வேற எங்கேயான பாயிண்ட் எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து angular momentum conservation இந்த ப்ராப்ளமில் யூஸ் பண்ண முடியாது. தட் இஸ் த செகண்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் அபவுட் திஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறது? ஸோ angular momentum conservation இல்லைன்னா we have to use, இப்போ வந்து ஒரு லீனியர் மோஷன்லேயே வந்து momentum is not conservedனா என்ன பண்ணுவோம்? Impulse is equal to change in the momentum. அதே மாதிரி வந்து for each disk we will use angular impulse is equal to change in the angular momentum. Okay, careful equations எழுதலாம். As far as this is concerned, நம்ம வந்து clockwise positive எடுத்துட்டு F times R2 is the torque times dt integral is the angular impulse. From the instant எப்போ கான்டாக்டில் கொண்டு வருமோ அது டைம் t equal to 0. ஃபைனல் டைம் எப்போ ரெண்டுத்தோட ஸ்பீட்ஸ் வந்து சேம் ஆகுதோ, எப்போ ஃப்ரிக்ஷன் 0 ஆகுதோ, தட் இஸ் ஃபைனல் டைம். ஸோ திஸ் இஸ் த ஆங்குலர் இம்பல்ஸ் clockwise இதுக்கு கொடுத்துருக்கோம். is equal to change in its angular momentum clockwise m2 r2 squared by 2. Okay, disk I omega 2 minus 0. ஏன்னா it starts from rest. அதே மாதிரி இது இங்கேயே மறுபடியும் வந்து கேர்ஃபுல்லாக எழுதலாம். இது வந்து இந்த F பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இட்ஸ் ப்ரொவைடிங் அ clockwise torque. ஸோ இங்கே கீழே எழுதிக்கலாம் integral F same force but distance R1 dt from same time to same time. This is the what? Clockwise torque is equal to change in the angular momentum in the clockwise direction. இப்போ கேர்ஃபுல்லாக எழுதணும். சேஞ்ச்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். Final angular velocity, final angular momentum of this is m1 r1 squared by 2 omega 1. ஆனால் அது வந்து anti-clockwise. So minus, okay, final minus initial. Initial வந்து anti-clockwise. So அதுவும் minus. So minus and minus plus ஆயிடுச்சு. What does it become? m1 r1 squared by 2 omega initial. இதுதான் ரெண்டு ஈக்குவேஷன். ஸோ முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா R2 is constant. இன்டெக்ரலுக்கு வெளியே வந்துருச்சு. ஸோ R2 வெளியே வந்துச்சுன்னா R2 இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கேயும் R2 கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே R1 கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கே R1 கேன்சல் பண்ணிக்கலாம், R1 கேன்சல் பண்ணிக்கலாம். So this is integral f dt, இதுவும் integral f dt, ரெண்டும் left side are the same. So therefore this is equal to this னு போட்டுடலாம். Finish. Okay. So இதை வந்து இங்கே எழுதிக்க போகிறேன், அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே எழுதுகிறேன். m1 r1 omega 1 by 2 minus plus m1 r1 by 2 omega initial is equal to this. இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்கான ரெண்டு அன்னோன்ஸ் இருக்குது. என்ன? ஒமேகா 1 ஒமேகா 2. ஒமேகா I கொடுத்துருக்கு இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ அது இஸ் த அதர் ஈக்குவேஷன். ஸோ இப்போ வந்து R1 ஒமேகா 1 இல்லை இதை யூஸ் பண்ணிக்கலாம். R2 ஒமேகா 2 வந்து we will replace by R1 ஒமேகா 1. R1 ஒமேகா 1. ஸோ இப்போ வந்து it becomes one equation in ஒமேகா 1. க்ளீனாக சால்வ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஒமேகா 1 டேர்மை வந்து அந்த பக்கம் எடுத்துன்னு போயிட்டேன்னா ப்ளஸ் m1 r1/2 ஒமேகா 1 இது போயிடுச்சு. ஓகே, இஸ் ஈக்குவல் டு திஸ். என்னெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? r1 வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே r1 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 கேன்சல் பண்ணிட்டோம்னா ரெண்டாவது டினாமினேட்டரில் வந்து 2வை கேன்சல், இங்கே 2 கேன்சல் பண்ணிக்கலாம். 2வை கேன்சல் பண்ணிட்டோம்னா we get ஒமேகா 1 அந்த பக்கம் இஸ் ஈக்குவல் டு m1 ஒமேகா I டிவைடட் பை என்ன m1 ப்ளஸ் m2, m1 ப்ளஸ் m2. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஒமேகா 2 என்ன, அதுலேருந்து எடுத்துக்கங்க. ப்ராப்ளம் சால்வ். இப்போ பாருங்கள், ஒமேகா 1 இது வந்து இப்போ பாருங்கள் m1 ப்ளஸ் m2 டினாமினேட்டரில். ஸோ இது வந்து ஒமேகா ஐயோட கம்மி. ஸோ இது வந்து ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. அதே மாதிரி இதை எடுத்து அதில் போட்டிங்கன்னா ஒமேகா 2 பாசிட்டிவாக இருக்கும். ஸோ தேர்ஃபோர் யூ வில் ஃபைண்ட் தட் திஸ் இஸ் ஸ்பின்னிங் வித் சம் பாசிட்டிவ் வேல்யூ. வெல், தட்ஸ் இட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். குட் பை.